அதனால தான் நான் வறுமையில் கெட்டுனேன். வீட்டுக்காருக்கு 1000 ரூபா தான் சம்பளம். எங்கள் அப்பா மேலே பாசம். இப்போ எங்கள் அப்பா எனக்கு ஒன்றைய போல் நிறைய நகை போட்டு கொடுத்தா இல்லை 3 பிள்ளைக்கு கொடுக்கணுங்களானே. ஒரு பிள்ளைக்கு கொடுத்தா இவ்வளோ கஷ்டப்படுதேன். 3 பிள்ளைக்குன்னா எங்கள் அப்பா பாவம் தானே. அதனால தான் நான் வறுமையை தாங்கிக்கிட்டேன். புரிஞ்சுட்டா? எங்கள் அப்பாவுக்காக வசையான வீட்டுக்கு போனால் 1 கிலோ நகை கேட்பாங்கல்ல, எப்படி கொடுக்க முடியும்? எங்கள் அப்பா அவ்வளோத்தையும் படிக்க வச்சுருக்காரு. நகை ஒன்றும் பண்ணலை. அப்போ பழைய சோறு துவையல் தான் எங்கள் வீட்டில். புரியுதா? எங்கள் அப்பாவுக்காக தான் நான் கஷ்டப்பட்டவங்களுக்கு எங்கள் வீட்டில் குறையா வரதட்சணைன்னு முடித்தேன். தெரியுமா? எங்கள் அப்பா மேலே பாசத்தில் முடிஞ்சுட்டானே. சூப்பராக போச்சு. இது இந்த ஓரம். சரி சரி. அப்போ இதை இங்கே எடுத்துற. இதை கொஞ்சம் குதிரை அங்கே வச்சு கழுவிடுவேன்னு அங்கே வச்சு. குதிரை நாளைக்கு வேணும்ல. அப்போ அந்த சைடு போட்டுறேம்னே வடக்க. ஏன்னா வடக்க அங்கே அள்ளிக்கிட்டு வடக்க வச்சு கொண்டா. இதை பெராட்டி லேசங்கண்ணே கழுவி வச்சுருங்கண்ணே. சொன்ன தாள் வேணுமா? அங்கே உள்ள தாள் வேண்டாம்ல, அங்கே கொடுத்துட்டா. சூப்பராக பூசிட்டு நல்லா இருக்குது. பூசினா உனக்கு பொண்டாட்டி எல்லாத்துக்கும் நான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன். சரியா? ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் நான் உயிரோடு இருந்தேன். இந்த ஸ்டூலில் போடட்டா? ஸ்டேஜில் போடுறேன். தேவைப்பட்ட எடுத்துக்கிறேன். சாக் எம்டி சாக் வேறு. துணியை வச்சு துடைச்சா போதுமானே? கழுவணுமா துடைக்கணுமா? போவாது. என்ன அங்கே வச்சுறேன்னா நாளைக்கு வேணும்ல. சரி, அப்போ நீனே தூக்கிறேன்னு. வெயிட்டை தூக்க முடியாது. நீனே மெதுவாக நகட்டி வச்சிரு. வெயிட்டை தூக்குனா வயிறு வலி. சரி, அப்போ அங்கே வச்சிரு. ஆமாம். சரி, அப்படியே நகட்டி அங்கே வச்சிடுறப்போ. இது போகமுண்டுக்கே. இந்த கம்பை பொறு கொடு. இந்த கம்பை தூக்கி அந்த மேலே தள்ளி ஆளு வேலை விழுந்துடக்கூட. இது உள்ளே கரெக்டாக உள்ளே இருக்கட்டும். ஆமாம், அது போட்டால் ஃப்ரீ ஆகிட்டுப்போம். லேசாக அங்கே வச்சா கழுவிடலாமா? அந்த மண் எடுத்து மண் இருக்குது கழுவு துடைக்கணும். கழுவுனா அந்த மண் ஒம்பா போயிருமே. மண் ஒம்பா போயிருமேனே. மண் இப்போ மண் தண்ணியாயிரும். வேணுமா? இருக்கணுமா? சரி சரி. இதுனா தானே வேணும். 4 சாக்குக்கு போதாது. அது போதும்லானே. அது போதும்ல. அது அங்கே 4 சாக்கு கிடக்குல. இதுக்கு அங்கே எரிச்சலாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இன்னும் போட்டாச்சு. இந்த சாந்தையை அதில் போட்டுட்டு இந்த சாக்கையை அங்கே விரிச்சிடம்னே. கல் கிடக்கும். சரி சரி. இன்னைக்கு செருப்பை மாற்றிடு. அந்த சைக்கிள் பெட்டால மாற்றிடு இன்னைக்கு. அது போக மீதி. சரியா? தூக்கணுமா? நானும் தூக்கட்டா? ஒவ்வொரு சாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி போடு. அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி இருக்கலாம். எவ்வளோ ஆனால் சேர்ந்துட்டு அந்த சாக்கா அந்த சைடு அப்படியே போட்டுறேன். ஏன்னா 6 மணிக்கு மேலே 60 ரூபா வாங்கிக்கோ. சரியா? சாய் ஒரு 8 மணி வரைக்கும் வேலை பாருண்ணே. சீக்கிரம் வேலை முடியும்.
அங்கே உட்காந்துட்டு வேலை பாரு, அந்த கல் எடுக்க வேலை இது போதும். ஆ பூச போறியோ? சரி, இல்லை இல்லை, ஜாயிண்ட் இது வரைக்கும் ஜாயிண்ட் கூட, அதுக்கப்புறம் இப்படி பூசிடு. அப்போ இதை பூசி விட்டுரு, அப்போ தான் நல்லா இருக்கும். பெண்ணை பூசன்னா ரொம்ப நேரம் ஆகும்ல. வேண்டாம்ண்ணே, அது வரைக்கும் வேண்டாம், இது வரைக்கும் பூசு, அதான் தெரியாது. அங்கே மேலே மேலே கீழே, அது கொஞ்சம் மேலே அங்கனே, இது வரைக்கும் பூசுனே. இது வரைக்கும் பூசு, இது கீழே வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கிடும். அப்போ தான் தெரியாது, எல்லாம் அந்த ஒட்டு போட்டால் தெரியுதுல, அப்படி தெரியும். சூப்பராகிட்டு இப்போ வீடு. வெளியே அந்த கல்லை உடைக்கானே. இதை முடிச்சுட்டு போதும், இது ஒத்தியிலே கடந்து இவ்வளோ வேலை பார்க்க முடியாது. அப்போ இதை காலி பண்ணணுமே நிறைய. கீழே வரைக்கும் நான் கோடை அசிங்கமாக தெரியும், ஒட்டு கணக்காக தெரியுமே. அப்போ ஒன்று பண்ணி அதில் அடிச்சு விடேன். அங்கே அங்கே யார் இப்படி அடிச்சு விட்டா? என்ன இருக்கு அதில் அடிச்சு விடம்னு. அதில் ஒன்றுமா அடிச்சு விட, இதை இது வரைக்கும் பூசிட்டு அதான் சொல்லுதேன். ஏன்னா கோடை எப்படி கீழே வந்துச்சுன்னா அது ஜாயிண்ட் அசிங்கமாக இருக்கும். அது தெரு அது போல் தெரியும். இந்த கம்பு இருக்காரு, இந்த கம்பி வரைக்கும் விட்டுருனே. அப்படி நீட் பண்ணிடு. நம்ம